கை சும்மா இராது. இளகின இரும்பை கண்டால் கொல்லன் ஓங்கி அடிப்பான். இந்த பழமொழிகளிலேயே உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். நாம் பார்க்க போவது இரும்பிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை பற்றித்தான். இன்றைய கருமுதல் உருவரை தொகுப்பில் இரும்பு பயணித்து ஒரு பொருளாக எப்படி உருவெடுக்கிறது என்பதை பார்க்கலாம். மதுரை யானைக்கால் பகுதியில் காலடி எடுத்து வைத்தாலே இரும்பை சுத்தியால் அடிக்கும் சப்தம் காதை பிளக்கும். இரும்பு என்றாலே உறுதியான, அசைக்க முடியாத அப்படிப்பட்ட வார்த்தைகள்தான் நம் மனதில் எழும். அப்படிப்பட்ட இரும்பை லாவகமாகவும் சுலபமாகவும் தன் இடுப்புக்கு இழுத்து அழகிய பொருட்களாக வடிவமைக்கிறார்கள் இங்கிருக்கும் தொழிலாளர்கள். முதலில் தான் செய்ய போகும் பொருளின் வடிவமைப்புக்கு ஏற்ப ஒரு பெரிய இரும்பு தகட்டில் அளவை அடையாளமிட்டுக் கொள்கிறார்கள். உதாரணத்துக்கு வடசட்டி செய்வதாக இருந்தால் அதற்கேற்ப அளவு எடுத்துக்கொள்கிறார்கள். உளியால் வெட்ட முடிந்ததை சுத்தியல் கொண்டு ஓங்கி அடித்து பிரித்து எடுக்கிறார்கள். தட்டையாக்கி அந்த தகட்டை மீண்டும் சுத்தியல் கொண்டு ஓங்கி அடிக்கிறார்கள். பின்னர் அதன் விளிம்பை ஆணி மாதிரியான பொருளை கொண்டு சுத்தியால் அடித்தும் பின்னர் வெல்டிங் மற்றும் மோல்டிங் செய்கிறார்கள். உளியால் வெட்ட முடியாததை கேஸ் வெல்டிங் மூலம் வெட்டி எடுக்கிறார்கள். பின்பு வெட்டி எடுக்கப்பட்ட தகடு நெருப்பில் பழுக்க காய்ச்சப்படுகிறது. தகடு சிவப்பு நிறத்தில் வந்தவுடன் பெரிய வடச்சட்டி என்றால் அதற்கு தகுந்தவாறு உள்ள இரும்பு வளையத்தை அடியில் வைத்து நெருப்பிலிருந்து எடுக்கப்பட்ட இரும்பு தகட்டை கனமான சுத்தியலால் இருவர் அடித்து வளைப்பதும் நெருப்பில் வெட்டப்பட்ட தகட்டை ஒருவர் நகற்றுவதுமாக வேலை தொடர்கிறது. இறுதியில் அழகான, உறுதியான, வலிமையான இரும்பு வடைச்சட்டி தயாராகிறது. வடைச்சட்டியின் கைப்பிடியும் இரும்பு தகட்டால் செய்யப்படுகிறது. வடைச்சட்டி மட்டுமல்லாமல் தோசை வார்க்கும் கல், பாதாம் பால் தயாரிக்க பயன்படும் பெரிய வடைச்சட்டி, ஹோட்டலில் பயன்படுத்தப்படும் பெரிய தோசைக்கல் என அனைத்தும் இங்கு தயாராகிறது. ஒரு நாளைக்கு 5 வடைச்சட்டிகள் தயாரிப்பதற்கு 10 பேர் வேலை செய்ய வேண்டுமா? தலைமுறை தலைமுறையாக செய்து வரும் இத்தொழிலை நம்பி சுமார் 500 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் இரும்பு பொருட்களானது வெளியூர் மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிறது.